ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டியூட்டி வந்து டு அபைட் பை த கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். கான்ஸ்டியூஷனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணவங்க, அந்த க்ரியேட் பண்ண இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஏக்கு அபைட். பி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃப்ரீடம் அந்த டயத்தில் வந்து ஃப்ரீடம் வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டவங்களோட அவங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சோ, அதாவது நேஷன் மேலே என்னென்ன ஐடியாஸ்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சோ அதுக்கு வந்து அந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணுறது, அந்த ஐடியாஸை கொண்டாடுறது, அதுதான் பி. சி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவோட இறையாண்மையும் ஒற்றுமையும் ஒருமைப்பாடையும் நம்ம வந்து சீர்தூக்கி பிடிக்கணும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இதை வந்து சீர்தூக்கி பிடிக்கணும். அடுத்த டி வந்து டிஃபெண்ட் த கண்ட்ரி. நாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது, போர் வருது, எல்லாம் வாங்கடா, கிளம்பி வாங்கடா, சண்டை போட வாங்கடான்னா நம்ம சண்டை போட போகணும். அது டிக்கு டிஃபெண்டு. இ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரியது தான். வந்து நம்ம வந்து எல்லோரும் வந்து சகோதரத்துவத்தோடு இருக்கணும், காமன் பிரதர்ஹுட்டு. அப்புறம் வந்து டிக்னிட்டி ஆஃப் உமன்ஸோட உமன்ஸ் வந்து மதிக்கணும். அவங்க மேலே எந்த ஒரு டெராகட்டரி ஆக்டிவிட்டீஸும் நடக்கூடாது. அதாவது டீஸ் பண்ணுறது, ஈவ்டீசிங்கு, அதுமாரி ஸ்டாக்கிங், அதேமாரி எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட அடுத்த 5வது கடமை. 6வது கடமை பார்த்திங்கன்னா, நம்ம கண்ட்ரியோட பாரம்பரியத்தையும் கல்ச்சரையும் வந்து காப்பாற்றணும். அது வந்து எல்லோரும் காப்பாற்றணுங்கிறதுனால தான் அதை வச்சுருக்காங்க. ஆனால் காப்பாற்றுறாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். அடுத்த இதுவும் அதேமாரி எல்லோரும் காப்பாற்றணும்னு நினச்சா தான் காப்பாற்ற முடியும். இதை வந்து எல்லோரும் காப்பாற்றுறாங்கன்னு தெரியல, அழிக்கிறது தான் முதல்ல இருக்காங்க. வந்து ஃபாரஸ்ட்டு, நேச்சுரல் என்விரான்மெண்ட்டு, லேக்ஸு அதெல்லாம் வந்து பாதுகாக்கணுங்கிறது நம்மளோட அடிப்படை கடமை. அடுத்த 5 வந்து சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், அதாவது மனித நேயத்தை முதல்ல வளர்த்துக்கணும். அதேமாரி எந்த ஒரு விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுறது வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும். இந்த ஒரு விஷயத்தில் வந்து சயின்டிஃபிக்காக வந்து நம்ம வந்து நாலேஜ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஹியூமனிசம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னா. 8வது கடமை இது. அடுத்து வந்து 9வது கடமை பார்த்திங்கன்னா ஐ வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அப்சர்வ் வைலன்ஸு. அதாவது ஏதாவது ஒரு வைலன்ஸ்னால் முதல்ல பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வைலன்ஸ்னாலே நம்ம எடுத்து உடைக்கிறதே முதல்ல பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான் ஃபஸ்ட்டு எடுத்து உடைப்போம். அதாவது கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வச்சுங்க. அடுத்து வந்து 10 வந்து பார்த்திங்கன்னா, நேஷனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக, நேஷனோட வளர்ச்சிக்கு வந்து டெவலப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எல்லா இதுலேயும் வந்து நம்ம எக்ஸலண்ட்டாக வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். அதாவது நேஷனோட ரைஸுக்கும் அச்சீவ்மெண்ட்டுக்கும் நம்மள்டேருந்து ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபீல்ட்லேயோ ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து ஒரு கடமை தான். அடுத்து கே வந்து பார்த்திங்கன்னா, 6 வயசுலேருந்து 14 வயசு இருக்கிறவங்களுக்கு அவங்க சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஜுகேஷன் வாய்ப்பு, அப்புறம் அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு தேவையானது அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும். இதெல்லாம் வந்து இது வந்து 86வது சட்டத்திருத்த 2002 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இதான் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நம்ம இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். தேங்க்யூ.